டென்ஷன். மாமா உங்களை எப்படி எல்லாம் வளர்த்தாரு, இப்ப சொத்துக்காக இப்படி எல்லாம் யோசிப்பீங்களாடா? இல்ல, இது ரொம்ப தப்பு. இப்படி ஒரு காரியம் நடக்க நான் விட மாட்டேன். கண்டிப்பா விடவே மாட்டேன். இல்லை, எப்பவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கு. வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா புனிதா? எங்க போலாம் கபிலன்? பேசாம நாம கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? என் புனிதா, நான் உங்க புருஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? கபிலன். என்ன கபிலன், எங்கேயாவது போலாமான்னு கேட்டா கோயிலுக்கு. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நம்ம கோயிலா போலாம். இப்ப வேற எங்கேயாவது போலாம். கபிலன், வாங்க. கபிலன், உள்ள வரலாமா? வாங்க வல்லவன். மாமா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? புனிதா, மணிகண்ட அவன் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என் காதுல கேட்டுச்சு புனிதா. எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு இப்ப அவங்க ரூம் பக்கம் போனீங்க? ஏற்கனவே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப நீங்க ரூமுக்கு போனதை மணிகண்ட பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ கபிலன், அதை விடுங்க கபிலன். மணிகண்டனும் சரவணனும் சேர்ந்து மாமா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்க போறாங்களா? அதுக்காக லாயர் கிட்ட கூட பேசிட்டாங்களா? என்னது, லாயர் கிட்ட பேசிருக்காங்களா? எதுக்காக மணிகண்டனும் சரவணனும் லாயர் கிட்ட பேசினாங்க? பத்திரத்துல அப்பா கிட்ட அப்படி என்ன கையெழுத்து வாங்க போறாங்க? புனிதா, எல்லாமே இதெல்லாம் சொத்துக்காகன்னு உங்களுக்கு புரியலையா புனிதா? இவ்வளவுதான் உங்க தம்பிங்க லட்சணம். நீங்க குடும்பம் தவிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் மாமா சரியாகணும்னு நினைக்காம சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல கபிலன், அப்படிலாம் எதுவும் இருக்காது. மாமா, நீங்க சரியா கேட்டீங்களா? புனிதா, உன் மேல சத்தியமா புனிதா, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் இங்க வர்றேன். இங்க பாரு, இந்த வீட்ல அத்தை, மாமா, நான், இந்த 3 பேரை தவிர இந்த குடும்பமே உனக்கு எதிராக தான் நிக்குது. நல்லா சொல்லுங்க வல்லவன். நான் சொன்னாலும் மேடம் காதுல விழாது. அவங்க எல்லாரும் பயத்துல ஏதாவது புரியாம பண்றாங்க கபிலன். என்ன புனிதா, நீங்க எல்லாம் மாறது ரொம்ப கஷ்டம் புனிதா. முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாலாம் வாங்க. எங்க மாமாக்கு உடம்பு முடியாத நேரத்தில் அவங்க கையெழுத்து வாங்குறேங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு புனிதா. உங்க தம்பிங்க சொத்துக்காக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. கபிலன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நாம அங்கேயே போய் பாத்துடலாம். போங்க, சீக்கிரம் போங்க. டேய் மணிகண்டா, என்னடா கண்டிப்பா நாம இதை பண்ணமாடா. வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்த பிறகும் உனக்கு தயக்கமா இருந்தா நீ வீட்டுக்கு போ சரவணா. அப்பா கிட்ட நான் பேசி கையெழுத்து வாங்கிட்டு வரேன். டேய், பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதுடா, அவளுக்கு 4 காசு பணம் கையில வச்சுக்கணும். உனக்காக இல்லாட்டியும் உன் பொண்ணுக்காவது என் கூட நில்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். லாயர் சார், நீங்க வாங்க. சரி, இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம். டேய், அப்பா தூங்குறாரா? அவர் தூங்குனா என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சார், தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட எப்படி சார் கைரேகை வாங்குறது? கொஞ்சம் இருங்க சார், நான் என் அப்பாவை எழுப்புறேன். டேய், அப்பா, அப்பா. புனிதா, இப்போ உங்களுக்கு புனிதா தான் ஞாபகத்துக்கு வராளாப்பா? போதும்பா, நாங்களும் உங்க பசங்க தான். சரவணா, இவன் எதுக்கு இங்க வந்தா? அப்பா, நான் எதுக்கு வந்தேன்னு என்கிட்ட கேளுங்கப்பா. நீங்க நம்ம வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வரணும்னு தான் நானும் சரவணனும் ஆசைப்படுறோம். இருந்தாலும் எங்க உங்க பொண்ணு மேல இருக்கிற ஆசையில எங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது சேராம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அதனாலதான் எங்களுக்கு சேர வேண்டியதை இப்பவே எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. லாயர் வச்சு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம்ப்பா. ஒரே ஒரு கைநாட்டு மட்டும் வைங்கப்பா. பா, என்ன அப்பான்னு சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டாப்பா. இதுக்கு மேலேயாவது நான் அவளுக்காக யோசிக்கணும்ல. அப்பா, கைநாட்டு மட்டும் கொஞ்சம் வைங்கப்பா. லாயர் சார், அதை கொடுங்க. சார்,
அதை எடுங்க. ஆ ஃபைல புரியுங்க சார். அப்பா இதுல கை நட்டுவீங்க. அப்பா அப்பா வைங்கப்பா. டேய் மணிகண்டா, அப்பா வைங்கப்பா. அப்பா டேய் மணிகண்டா, கொடுங்க. ஏய் டேய் இங்க என்ன பண்ற? முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு. நான் என்ன பண்றேன்னு உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சரவணன் நீங்களுமா? ஏய் அவன் எதுக்கு நீ கேள்வி கேட்கற? இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போறியா இல்லையா புனிதா? புனிதா, டாக்குமெண்ட்ஸை கொடுக்காதீங்க. நான் கேள்வி கேட்காம வேற யாரு கேட்பா? நான் இந்த வீட்டோட மருமகன். எனக்கும் நீங்க சொல்ற எல்லா உரிமையும் இருக்கு. மாமா கொண்டுனா நான் தான் கேள்வி கேட்பேன். ஏற்கனவே முடியாம இருக்கிற ஒருத்தட்ட வந்து இப்படி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறீங்களே, இதெல்லாம் சட்டப்படி தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? சார், இவங்க கூட்டிட்டு வரும்போது இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சார், வரும்போது இதெல்லாம் இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை சார். அப்பா முடியாம இருக்காங்க, சொத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கணும்னு மட்டும்தான் சார் சொன்னாங்க. உங்க தம்பிங்க லட்சணத்தை பாத்தீங்களா புனிதா? இப்படிப்பட்ட தம்பிங்களுக்கு தான் நீங்க பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. யார் தம்பி? இவளுக்கு நான் தம்பியா? நான் என்ன இவ கூடவா பிறந்தேன்? போதும் மணிகண்டா, நீ வீட்லயே நிறைய பேசிட்ட. இது ஹாஸ்பிட்டல், இங்க எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல நீ கத்துக்கோ. அப்பா முடியாம படுத்திருக்காரு, அவர்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் இதுக்கு தானே? ஏய் ஏய் புனிதா, ஏய் அக்கா ஏய் எங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் அத சொல்ல நீ யாரடி? ஏய், மணிகண்டா, ஜாக்கிரதை. என் பொண்டாட்டி அடிக்க கை உங்குற அளவுக்கு உனக்கு தைரியமா?